அனைவருக்கும் வணக்கம். இது மயான காளியினுடைய அற்புதமான காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாளம் வந்திருக்கிற என் சந்திரகுமார். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரிந்திருக்கிற உறவை ஒன்று சேர்ப்பது எப்படி. உதாரணத்துக்கு கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, சொந்தம் பந்தம், நண்பர்கள், காதல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி ஒன்றா சேர்க்கறது. 21 தேங்காய் வாங்கிங்க. 21 தேங்காய் வாங்கிக்கணும். தேங்காய் வாங்கி அந்த மேலே இருக்கிற பிசுறு, அதனுடைய முடி மாதிரி அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி, ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டும்போது அந்த தேங்காயை இலைச்சி எடுக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்திக்கங்க. அந்த 21 தேங்காயும் நல்லா அழகுபடுத்தி, 21 தேங்காயிலேயே அந்த கண்ணில் வச்சு ஒரு கம்பி வச்சு குத்தி ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியை பூரா வெளியேற்றிருங்க. வெளியேற்றிட்டு 6 செப்பு தகடு, 2 தகடு, 3 தகடு வாங்கிங்க. வாங்கிட்டு ஒரு 21 பீஸ் அதை வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கங்க. 21 பீஸு வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கங்க. யாரை ஒன்றா சேர்க்கணுமோ, உதாரணத்துக்கு ராஜா ராணி வசியம், சரிங்களா? உதாரணத்துக்கு ராஜாவுக்கு ராணி வசியம் அப்படிங்கிற மாதிரி எழுதி, நான் பேர் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நான் பொதுவாக ஒரு பேர் சொல்கிறேன். ராஜாவுக்கு ராணி வசியம், இல்லை ராணிக்கு ராஜா வசியம். அந்த தகுட்டில் எழுதி தாயார் பேர் எழுதலாம், ராசி நட்சத்திரம் எழுதலாம். அதை நல்லா சுருட்டி இந்த 21 தேங்காயில் 21 தகுட்டையும் உள்ளே திணிச்சிருங்க. அது கூட 21 தேங்காயிலையும் தேன், கொஞ்சம் போல் கற்கண்டு, கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை, கொஞ்சம் போல் ஜீனி. அந்த 21 தேங்காய்க்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதை ஆழமாக குழி நோண்டி புதைச்சிருங்க. அந்த மேலே எல்லாம் போட்டுட்டு மேலே லாக் பண்ணிடுங்க. எப்படி மேலே லாக் பண்ணிடுங்க. 21 நாள் இது பூமிக்குள்ளே இருந்துச்சுன்னால், இந்த தேங்காய் 21 நாள் பூமியில் இருக்கணும். உண்மையான உறவாக இருக்குது, உண்மையான உறவு பிரிஞ்சிருக்குன்னா, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தி, உடனடியாக இந்த வசியம் நடந்தேறும். 21வது நாள் இந்த தேங்காயை நீங்கள் நோண்டி வெளியில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை உங்களுடைய காரியம் முடிஞ்சோன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார். மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகர். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.